ஆமாம், நிறைய நேற்று தான் வந்துட்டு சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க. ஸோ அப்படி இப்படி தான் இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை வந்துட்டு டேட் தள்ளி போகுமா பார்த்தா சொன்ன டைமுக்கு எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு 36 கட்ஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. படத்தில் நிறைய டைலாக்ஸ் மீட் பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரியல. நிறைய படத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டுறாங்க. ஓப்பனாக எல்லாத்தையும் அப்போலாம் வந்துட்டு ஓப்பனாக எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அப்போலாம் ஏதோ அவங்க பண்ண தப்பு ஏதோ சொல்கிறதுனால தான் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க போல தெரியல. பார்ப்போம் என்னன்ட்டு. எப்படியும் முடிச்சதுக்கு அப்புறம் அன்கட் சீன் டெலிட்டட் சீன் போடுவாங்களா, அதில் தான் பார்த்துக்கணும். இது நெட்ஃப்ளிக்ஸில் ஆமாம், அதில் தான் பார்த்துக்கணும். சரி, ஓகே. ப்ளஸ் வந்துட்டு இது என்ன நம்ம ஜனநாயகம் கூட வரனால நீங்கள் எஸ்கே என்ன பண்ணாங்க? எஸ்கே ப்ளஸ் வந்து நிறைய SK fan போகிற விஜய் ஃபேன்ஸ்லாம் ஃபுல்லாக நாங்கள் தான் வளர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆடியோ லான்ச்லயும் சரி எல்லாத்துலயும் சரி எஸ்கேவே சொல்லிட்டாரு நாங்க எங்களோட பாண்டிங் எப்படின்ட்டு. சில டாக்ஸிக் ஃபேன்ஸ்னால தான் இந்த மாதிரி எல்லாம் வருது. அதுவும் இல்லாம எஸ்கேக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது எப்படி சொல்றது, ப்ரொடக்ஷனு அவங்களோட இது சைடு தான் வரும். ஸோ இவங்க டாக்ஸிக் ஃபேன்ஸ் தான் இது வந்துட்டு எஸ்கே தான். சில சேனல்லாம் வந்துட்டு எஸ்கேயோட கரியரே முடிஞ்சிருச்சு, எல்லாமே இதோட அவ்வளோதான், விஜய் எதிர்த்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் திருப்பி எஸ்கே வந்து இன்னும் டாப்ல தான் போயிட்டு இருப்பாரு தவிர மற்றபடி அது மாதிரி எஸ்கே ஃபேன் தான். ஆனால் ஜனநாயகனுக்கு லாஸ்ட் படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். பார்த்தா எப்படி இருந்துச்சு, சரி ஓகே. இருந்தாலும் தள்ளி போகிறது எப்படியும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்டார்டிங் அடிக்க போகிறது விஜய் தான். ஸோ அதனால ஜனநாயகனுக்கு வெயிட்டிங். பட் உங்களுக்கு வந்து தனியாக பயங்கரமாக வந்துருச்சு. தனியாக அம்சா உங்களுக்கு பேனரை பார்த்தாலே தெரியலையா, தனியாக அம்ச மாதிரியா இருக்கு. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சொல்லுங்க, நம்ம எஸ்கே எனக்கு வந்து மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை, எப்பயும் போல போய் அவ்வளோதான் தரிசனம் பண்ண போகிறோம். எஸ்கேனாவும் தரிசனம் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த மூவிக்கு லாஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ரிலீஸ் ஆகுவாங்க. அது ஆக்சுவலாக இப்போ தான் அது பெரிய இஷ்யூவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது டியூரிங் ரஜினி முருகன் டைம்ல இதே தான் நடந்துச்சு. அதே பொங்கல் ரிலீஸ் அவங்க சர்டிஃபிகேட் தராமல் நைட்டு, அதாவது இதையாச்சும் பரவாயில்ல 1 day பிஃபோர் ஆப்னு கொடுத்தாங்க. அது நைட்டில் தான் வந்து சர்டிஃபிகேட்டே போய் பண்ணாங்க. டாக்டரும் அதே மாதிரி தான். டாக்டரும் லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கே டவுட் இருந்துச்சு, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இல்லை என்ன பண்ண போகிறோம்னு ரிலீஸ் ஆச்சு. நைட்டு ஃபுல்லாக இருந்து பேசி தான் வந்து அது பண்ணாங்க. ஸோ அது இது உங்களுக்கு இப்போ பெருசாக தெரியுது, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால. அதுவே ரெகுலராக வர ப்ராப்ளம், ரெகுலராக இந்த ப்ராப்ளம் இருக்கதா இருக்கு. கொடுத்தாலுமே 36 கட்ஸ் பண்ணிருக்காங்க. அது கரெக்டு தான். ட்ரைலர்ல பேசின அந்த முக்கியமான அது ஆக்சுவலாக பார்த்தேன். ஆனால் அது அவங்க இன்டெரக்டாக வந்து அதை ப்ரோமோஸ்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தேன். மூவிலனாலும் அது ப்ரோமோக்கு யூஸ் ஆகிடும். ஆமாம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து யூஸ் ஆகிடும் டைலாக்ஸ். பட் இது படத்தில் இருக்காதுன்னா அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? சில டைலாக்ஸ் நான் சென்சார் சர்டிஃபிகேட்ல பார்த்தேன். அதே மாதிரி இந்த தீ பரவட்டம்ன்றது நீதி பரவட்டம்னு இருக்கு. ஆக்சுவலாக அது கேட்டு பழகி இப்போ புதுசாக கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் ஓகே படம் பார்க்கும்போது அது தெரியாது, போயிடும் அது பாட்டுக்கு ஸ்பீடாக. ப்ளஸ் என்னன்னா இந்த படம் ஜனநாயகம் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுனால விஜய் ஃபேன்ஸ் ஃபுல்லாக நம்ம எஸ்கே ரொம்ப போட்டு அட்டாக் பண்ணிருந்தாங்க. பட் ஆனால் அதே கோட் சமயத்தில் அவங்க தான் வந்துட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னா, அது யாருமே ட்ரூ ஃபேன்ஸ் யாருமே அப்படி பண்றது இல்லை. லைக் விஜயானா ஃபேன்ஸாக இருந்தாலுமே ட்ரூவான ஃபேன்ஸ் யாருமே அது பண்றது இல்லை. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஈஷா சரவணன் நான் வந்து ட்வீட் போட்டாரு, தம்பிக்கு வாழ்த்துக்கள்ட்டு. அப்படி ட்ரூவாக இருக்க ஃபேன்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து லைக் வந்து மீடியா ஃபேம்ல தெரியணும், லைக் பேசினா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிருவோம்னு சொல்லி அந்த மாதிரி பண்றது தான் நிறைய பேர் அந்த பண்றாங்க. ஸோ அதனால அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. மலைப்பேச்சில் டிஸ்பிலாம் வந்துட்டு ப்ரோ, இதே மலைப்பேச்சில் தான் விஜய் அண்ணா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஆடியன்ஸ்ல எஸ்கே நான் சொன்னதுதான். சிலருக்கு வன்மத்தில் பேசுறாங்க, சில விளம்பரத்துக்காக பேசுறாங்க, சில வந்து வணிகத்துக்காக பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த காதில் வாங்குறதே இல்லை. பேசுறதா நீ பேசிக்கிட்டே இரு, நாங்கள் வந்து எங்களோட அவர் எதை தான் எங்கள் அண்ணன் சொல்றதா எப்பயும் நீங்கள் பேசுறீங்களா, உண்மையான விமர்சனம் தான் நாங்கள் எடுத்துப்போம். தவறான விமர்சனம் தான் அதை மதிக்கவே மாட்டோம். நீ என்ன வேணா கத்தினே இருன்னு சொல்லி விட்டுருவோம். இந்த படம் எப்படி அமரனை பீட் பண்ணி நினைக்கிறீங்களா? அமரன் பீட் பண்ணுமா, அதெல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிலீஸ் முடிச்சுட்டு நான் சொல்றேன். கண்டிப்பா. இது ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஒரு ஆங்கரா இருந்துட்டு இப்போ ஒரு ஆக்டரா இருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இதில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது ரிலீஸ் ஆயிடும் தான் தோணுச்சு, ஏன்னு தெரியல. நிஜமா ரிலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு படம் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் ஒரு மாதிரி நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆமா, ஒரு விஷயம் லேட் ஆனா அது இன்னும் நல்லா நடக்கும்ன்ற ஒரு ஹோப் இருக்கு. அப்படி யாராலையுமே வளர்க்க முடியாது. சான்ஸ் கொடுக்கலாம், பட் அந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நல்லா வர முடியும். ஸோ அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா தனுஷ் சாருமே வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க தான், பட் அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணி நல்லா நடிச்சதுனால தான் அவங்களால வர முடிஞ்சது தவிர வாய்ப்பு கொடுத்தா எல்லாராலையும் மேலே வந்துட முடியாது. அதை அவங்க யூஸ் பண்ணணும். எஸ்கே அண்ணா யூஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான்.
Plus இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஜெயம் ரவி வில்லனா நடிக்கிறாரு எஸ்கே. நான்லாம் ஃபுல்லா அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் பார்த்துட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு. இப்போ அவர் வில்லனா பார்க்க எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ. ஜனநாயகி ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்திருக்கணும் படம், இந்நேரம் பார்த்திருப்போம். ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தோம், இந்நேரம் வந்திருக்கணும் படத்தை. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்காக இன்னொரு படத்தை நம்ம வந்து கீழே தள்ளணும்லாம் கிடையாது. அப்படி எங்க தளபதி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அவர் வந்து இந்த படத்தை ஆதரிங்கன்னு தான் சொன்னாரு. அண்ணன் தம்பி பொங்கல்னு நினைச்சோம், ஒரு தம்பி மட்டும்தான் வந்திருக்காரு. சந்தோஷம் தான், பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். அந்த சென்சார் சர்டிஃபிகேட்ல வந்து பிரச்சனை தளபதிக்கு படத்துல கடைசி படம் தடையெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம், நீங்க கேட்குற மாதிரி 30 minutes ட்ரிம் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஃபுல்லா, நெட்ஃபிளிக்ஸோ ஜி தமிழ் ஜி5ஓ எதுலையோ நாங்க ஃபுல்லா படம் பார்த்துருவோம். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். ஆனா அவருக்கு சென்ட் ஆஃப் மூவின்னு தெரியும் போது நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா கொடுத்துருக்கலாம். அவர் ஒரு நல்ல ஸ்டாரா இருந்திருக்காரு, என்டர்டெயின் பண்ணியிருக்காரு பீப்புள். நீங்க வந்து பாலிடிக்ஸா பார்க்காம அவர் ஒரு கலைஞனா பார்த்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நீங்க கொஞ்சம் எப்படின்னு சொல்றது, ரெக்வஸ்டா கூட நாங்க இதை சொல்லிக்கிறோம். ஏன்னா இத்தனை வருஷம் நம்மள அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு, மக்கள் எல்லாரையுமே அவர் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. மக்கள் தீபாவளி பொங்கல்னு வரும்போது நம்ம தளபதி அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படி ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் அண்ட் சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கலாம். பாலிடிக்ஸ் நீங்க அதுக்கப்புறமா எலெக்ஷன்ல பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அது அப்புறம் அவர் இப்ப என்ன சொல்ல வராருன்றத மூவிஸ் மூலியமா தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஆக்டர்ன்னும் போது சொல்றதுல தப்பு கிடையாது. அதனால அது விட்டுருக்கலாம். அண்ட் மற்ற பெரிய ஆக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் யாரும் பெருசா குரல் கொடுக்கல. அண்ட் இது வரைக்கும் குரல் கொடுத்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இத வந்து பாலிடிக்ஸா பார்க்காம ஒரு மூவியா அந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. படத்தை ஸ்டாப் பண்ணிடணும். படத்துல ஸ்டாப் பண்ண முடியாது. இல்ல என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. எந்த கட்சியுமே சினிமா மூலமா அவங்களோட ஓட் போட மாட்டோம்னு சொல்லிடும். அவ்வளவுதான். இல்ல அதுதான் ஓவரா இருக்கலாம். மக்கள் வந்து இந்த படத்தாலதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு கிடையாது. எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே இப்போ வந்து யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க கிடையவே கிடையாது. வச்சுதான் விளையாடுறாங்க. ரூல்ஸ் நான் சிபிஎஸ்சி நினைச்சா இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் இல்ல ப்ரோ. இது சொல்றது எப்படி இருக்குன்னா, கொலை படத்தை பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் போய் கொலை பண்றாங்களா என்ன? இல்ல அந்த மாதிரிதான். சோ எல்லா கருத்தும் எல்லா படத்துலயும் வரும். அதுக்காக எல்லாரும் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது. நீங்க படத்தை படமா பாருங்க. அவர் இத்தனை நாளா நடிகனா தானே இருந்தாரு, அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இது பாலிடிக்ஸ்க்காக நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப தப்பு. இத ஒரு படமா பார்த்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எஸ்கேனோட 25th ஃபிலிம் பராசக்தி, அந்த டைட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லா, லைக் அந்த டைட்டில் தான் இப்போ நம்ம பேச போகுது கரெக்டா. அப்படிங்கும்போது அண்ணாவோட ஆங்கரிங்ல இருந்து இப்போ 25வது படம் வரைக்கும் நாங்க அண்ணா கூட டிராவல் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது லைக் அவர் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். அவரோட சந்தோஷத்துலயும் நாங்க முக்கிய காரணமா இருப்போம். அண்ட் இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப பெருமையை சேர்க்க போகுது அப்படின்னு தான். பிளஸ் இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பாக்குறமோ இல்லையோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகாத நேத்து தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அவ்வளவு ரொம்ப இழப்பு. பிளஸ் இருந்தாலுமே 36 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்த்தீங்க? ஸ்டில் நான் நெகட்டிவா எதுவும் நினைக்கல. நாங்க நெகட்டிவாவும் நினைக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது 25th ஃபிலிம்னு சொல்லும் போதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஸோ எங்களுக்கு அண்ணாவோட படம் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே எப்படி நாங்க தான் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மேபி எஸ்கே அண்ணா வந்து விஜய் அண்ணாவை பார்த்து வளர்ந்துருக்கலாம். பட் அவருக்குன்னு தனியா பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவரு நிறைய ஃபேஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பாரு. அப்படிங்கும்போது இது அவரோட வளர்ச்சியும் பிளஸ் அதுவும் இல்லாம அவரோட வளர்ச்சியும் அது போக நாங்க அண்ணா கூட இருக்கோம். அண்ட் மித்த ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அண்ணா விஜய் அண்ணா, ரஜினிகாந்த் சார் எல்லாரையுமே பார்த்து வளர்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது அதுதான் சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச்.